இப்போ போரெல்லாம் முடிஞ்சிருச்சு, யாகம் பண்ணவங்களையும் கொன்னாச்சு, அதாவது சம்புகனையும் கொன்னாச்சு. அடுத்து என்ன, ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒருத்தர் வீட்டில் இருந்த இவ்வளோ நாட்கள் இருந்த சீதையை இப்போ கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஊர் மக்கள் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ராமன் காதுக்கு தூதுவர்கள் மூலமாக இந்த செய்தி வருது. வந்ததும் ராமன் வந்து சீதை கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் சீதை வந்து சொல்கிறா, யார் என்ன சொன்னால் என்ன, தன்னோட கணவன் வந்து என் மேலே நம்பிக்கையாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சீதை சொல்கிறா. ஆனால் ராமன் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. அவனால் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, லக்குவணனை விட்டு சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வர சொல்கிறான். சீதையும் அதை ஏற்றுக்கிட்டு காட்டுக்கு போகிறா. ஆனால் ராமன் வந்து நாட்டை ஆள்றான். இது ஒரு அரசியலும் கிடையாது அப்படிங்கிறத புலவர் குழந்தை அவர்கள் இந்த இடத்த சொல்கிறாரு. ஏன்னா நாம் வந்து ராமனை கடவுளாக வச்சு வழிபடுறோம். அதாவது தமிழகத்திலையும் ராமநவமி கொண்டாடுறோம், அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம். இப்படியான விஷயங்கள் நடக்கும்போது நாம் ஏன் ராவணன், அதாவது ஒரு பாண்டிய மன்னன், ஒரு தமிழ் மன்னன், மிகச்சிறந்த வீரன், 10 கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவன், அப்படி ஒரு தமிழ் அரசனை நாம் அரக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதாவது வடதிசையிலிருந்து வந்த ஆரிய படையா இந்த ராமனை வந்து அரசியலே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ண ராமனை நம்ம கடவுளாக வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். இது நாம் எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எல்லாருமே யோசிச்சு பாருங்க, யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்காரு புலவர் குழந்தை அவர்கள்.